இவன் பேர் தான் விஜய். 1 வருஷமா ஜிம்முக்கு போயிருக்கான். அண்ட் இது சேம் அதே விஜய் தான் எக்ஸ்ட்ரா ஒரு 3 மாசம் ஜிம்முக்கு போனதுல இந்த அளவுக்கு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆயிருக்கு. அவன் அந்த 3 மாசத்துல என்னெல்லாம் மாத்துனானா, 1 வருஷமா விஜய் என்ன பண்ணானா, ஒர்க் அவுட்டுக்கு முன்னாடி கேஷ்யூ நட்டு கை ஃபுல்லா சாப்பிட்டு போவான். அண்ட் இதுல விஜய் என்ன மாத்துனானா, ரைஸையும் சிக்கனையும் வந்து ஒர்க் அவுட்டுக்கு முன்னாடி மாத்தினான். அதே மாதிரி இதுல ஒர்க் அவுட்டுக்கு முன்னாடி நிறைய வெஜிடபிளா சாப்பிட்டு போவான். இதுல என்ன மாத்தினானா, ஒர்க் அவுட்டுக்கு முன்னாடி பனானாவும் வே புரோட்டீனும் ட்ரைனிங்க்கு முன்னாடி எடுத்துக்கிட்டான். அண்ட் இதுல ஒர்க் அவுட்டுக்கு அடுத்து கரெக்டா வே புரோட்டீனா குடிச்சிருவான். அதுவும் 30 நிமிஷத்துக்கு முன்னாடி கரெக்டா வே புரோட்டீன் குடிச்சிருவான். அண்ட் இந்த 3 மாசத்துல அப்படிலாம் கிடையாது. வே புரோட்டீன் கிடைச்சா குடிப்பான், அப்படி இல்லைன்னா ரைஸ் அண்ட் சிக்கனு, இல்லைன்னா பனானாவும் வே புரோட்டீனும்ன்ற மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துப்பான். இதுல டெய்லி மேக்ரோஸ் எதுவுமே செக் பண்ண மாட்டான். அதே மாதிரி கேலரிலாம் ப்ராப்பரா டெய்லியும் ஹிட் பண்றதுலாம் கிடையாது. அண்ட் இதுல பாத்தீங்கன்னா டெய்லியுமே ப்ராப்பரான மேக்ரோஸ், ப்ராப்பரான கேலரிஸ்லாம் டெய்லியும் எடுக்க ஆரம்பிச்சான். ரிசல்ட் என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா, இவன் டெய்லியும் 1 வருஷமா ஜிம்முக்கு போயுமே இவனோட ட்ரைனிங் பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப கம்மியா இருந்துச்சு. ஏன்னா இவன் கார்போஹைட்ரேட்ஸே ப்ராப்பரா எடுக்காம இருந்தான். அதே மாதிரி குவாலிட்டியான ரெப்ஸ் கிடையாது, ரெக்கவரியே கிடையாது, புவரா இருந்துச்சு. அதே மாதிரி மசில் வந்து ஃபுல்லாவே இருக்காது, ரொம்ப ஒரு மாதிரி தின்னாவே ஃபிளாட்டாவே இருந்துச்சு. அதே மாதிரி ப்ராக்ரஸுமே கிட்டத்தட்ட 1 வருஷமா எடுத்துச்சு இந்த அளவுக்கு மாறுறதுக்கு தான். அதே மாதிரி 3 மாசத்துல இவனோட ரிசல்ட் பாத்தீங்கன்னா, இவனோட ஜிம் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சு. ஏன்னா இவன் ப்ராப்பரா கார்ப்லாம் எடுத்தான். அதே மாதிரி ஓவரால் ட்ரைனிங் வால்யூமே நல்லா இருந்துச்சு, ரெக்கவரியும் நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி மசில் ஃபுல்னஸும் நல்லாவே இருந்துச்சு. ப்ராக்ரஸும் பாத்தீங்கன்னா இவனுக்கு ஃபாஸ்டாவே இருந்துச்சு இவனை கம்பேர் பண்ணும்போது.